வாசுதேவன், கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன்ஸ், திருப்பூர். பிளாஸ்டிக் பெட் பாட்டில் உடைக்கிற தொழில் ஒரு சிறிய முதலீடு, ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்ம டெய்லி வீட்டில் பயன்படுத்தி தூக்கி வீசக்கூடிய பொருள் பிளாஸ்டிக். அதை வச்சு ஒரு தொழில் செய்து நம்ம பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது ஒரு போட்டி இல்லாத தொழில். இந்த தொழிலை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவையான இயந்திரங்களை நமது நிறுவனத்திடம் நீங்க வாங்கலாம். அதாவது பிளாஸ்டிக்கை உடைப்பதற்கு உண்டான இயந்திரங்கள். அதுல 1 HP, 2 HP, 3 HP, 5, 10, 15, 20, 25 இப்படி நிறைய மிஷின்ஸ் புதுலிக்கும் இருக்கு. இந்த இயந்திரத்தை வாங்கிட்டு உங்க பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் சேகரித்து நீங்க இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி உடைச்சு கொடுக்கிறது தான் இந்த தொழில். அப்போ நீங்க உடைச்சு கொடுக்கிற அந்த சிப்ஸ் எல்லாம் நாங்க எங்க விற்கிறது அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் தயாரித்த அந்த சிப்ஸை நீங்க மார்க்கெட் பண்றதுக்கு எங்கேயும் அலைய வேண்டியது கிடையாது. நமது நிறுவனத்திடமே நீங்கள் அந்த சிப்ஸை கொடுத்துடலாம். இப்போ பார்க்கலாம், பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சிப்ஸ் உடைச்சி பாட்டில் உடைச்சி கொடுத்துக்கிறதுக்கு இப்போ இதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் உடைச்சி கொடுத்துருக்கிற சிப்ஸ் இது. இப்போ இந்த சிப்ஸ் பாருங்க, இந்த சேர் எல்லாம் உடைச்சி அப்படிங்கிறது வந்துருக்கிற சிப்ஸ். இப்போ இந்த மாதிரி நீங்க எல்லாம் உங்க பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் எல்லாம் சேகரிச்சு உடைக்கணும். அப்போ ஒரு சிறிய முதலீடு, அப்போ ஒரு HP எடுக்கிறீங்கன்னா 1,47,500 ரூபா, 2 HP மிஷின் 1,58,300, 3 HP மிஷின் 1,71,100, 5 HP மிஷின் 2,18,000, 10 HP 3,25,000, 15 HP 4,13,000, 20 HP 4,48,000, 28 HP 5,13,000. இது எல்லாமே அப்படிங்கிறது நீங்க செய்யக்கூடிய முதலீட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு லாபம் கிடைக்கும். அப்ப நீங்க ஒரு 20 HP 25 HP எல்லாம் போடுறீங்கன்னா ஒரு 2-3,000 ஸ்கொயர் ஃபீட் இடம் எடுத்து நல்ல ஒரு தொழிற்சாலை அமைத்து அந்த தொழிலை செஞ்சா மாசம் ஒரு 2-3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொழில். இதற்கு தேவையான அந்த பிளாஸ்டிக் எல்லாம் எங்கெங்க கிடைக்கும்? அடுத்து எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, நான் பொறுத்தவரைக்கும் அந்த குப்பையை பொறுக்கணுமா, இல்ல இந்த பிளாஸ்டிக் நான் எங்க போய் வாங்குறது? நீங்க நேரடியாக கொள்முதல் செய்யணும்னு நினைச்சீங்கன்னாலும் பண்ணலாம். அதாவது ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பாரு, பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அது கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா இருக்கும். அந்த பாட்டில் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படிங்கிறது ஒரு இடம் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட வாங்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா உங்க பகுதியில இருக்கக்கூடிய ஸ்கிராப் வியாபாரம் பண்றவங்க, அதாவது படை இரும்பு வியாபாரம் பண்றவங்க கிட்ட இதை நீங்க வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ 2 வீலர் ஒர்க் ஷாப், 4 வீலர் ஒர்க் ஷாப்ல இந்த மட்காடு, பம்பர் இதெல்லாம் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் பொருள் அவங்க சேகரித்து வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி இந்த மிஷின் வச்சு உடைக்கலாம். அப்போ இந்த தேவையான பிளாஸ்டிக் நம்மை சுத்தி டெய்லி நம்ம பயன்படுத்தி தூக்கி வீசுறோம். நம்ம சுத்தி ஏகப்பட்ட பிளாஸ்டிக் குவிந்து கிடக்கிறது. அப்ப ரா மெட்டீரியலுக்கு பஞ்சமே கிடையாது. நீங்க ஈஸியா இலவசமா இந்த பிளாஸ்டிக் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய நகராட்சியில போயிட்டு நீங்க அணுகுனீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் அந்த திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிற ஒரு பகுதி வச்சிருப்பாங்க. அன்றாடம் சேகரிக்கப்படும் அந்த குப்பைகளை எல்லாம் அந்த இடத்துல தான் கொண்டு போய் போடுவாங்க. நீங்க அங்க இருந்து அப்படிங்கிறது ஆளை விட்டு சேகரிச்சு அப்படிங்கிறது நீங்க உங்க பிளாஸ்டிக்கை எடுத்துட்டு வந்துக்கலாம். அப்போ நகராட்சி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும். இந்த பிளாஸ்டிக் நீங்க மேலாண்மை பண்றீங்க, இல்ல கழிவு மேலாண்மையில நாங்க இந்த பிளாஸ்டிக் பயன்படுத்தி மறுசுழற்சிக்கு நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலே நகராட்சி உங்களுக்கு உதவி செய்யும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நகராட்சி தமிழக அரசு அப்படிங்கிறது ஒரு 6-7 விதமா அப்படிங்கிறது இந்த அந்த குப்பைகளை எல்லாம் பிரித்து தரும் மாதிரி அப்படிங்கிறது வீட்லயே ஒரு பிரிச்சு கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது போல ரகம் பிரித்து உங்களுக்கு அந்த பொருட்களை அவங்க கொடுக்கறதுனால நீங்க நகராட்சியில் இருந்து கூட எளிதாக இந்த பிளாஸ்டிக் பொருட்களை நீங்கள் வாங்க முடியும். முதல்ல அப்படிங்கிறது ஒரு எந்த ஒரு தொழிலை செய்யறது அப்படின்னு சொன்னாலும் செய்யும் தொழிலை தெய்வம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தொழிலை இஷ்டப்பட்டு நம்ம கஷ்டப்படணும். அப்போ இது என்னடா இவரு அந்த குப்பை பொறுக்க சொல்றாரு, இல்ல குப்பை தொழிலை வச்சு அப்படிங்கிறது பொறுத்தவரைக்கும் நம்ம தொழில் பண்ண சொல்றாரு அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த தொழிலில் உள்ள வருமானம், இந்த தொழிலில் உள்ள எதிர்காலம் மற்ற தொழில்களில் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ மறுசுழற்சி தொழிலில் ஒரு மாபெரும் வெற்றியை பல்வேறு நாடுகள் இதை புதுவரைக்கும் கண்டிருக்காங்க. அப்ப அந்த மறுசுழற்சி என்பது அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நம்ம ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். என்ன காரணம்னா, நம்ம பயன்படுத்தி தூக்கி வீசக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை எல்லாம் இந்த இயற்கையா பூமியில போட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு பூமி பாதிப்பை ஏற்படுத்தும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால
இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த பிளாஸ்டிக்கை முறையாக கையாள வேண்டும் அப்படிங்கிறது தான். இன்னும் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், இந்த பிளாஸ்டிக் இவ்வளவு வாங்கி இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க போகுது, இன்னும் அந்த பயன்பாடு என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப பொதுவாக என்னன்னா, நீங்க அன்றாடம் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த பொருட்கள் எல்லாம் சேகரித்து சிப்ஸா உடைச்சு அது மதிப்பு கூட்டப்பட்ட மறு பொருளாகத்தான் அது பொருள் திரும்ப ஆகுது. அப்ப திரும்ப ஒரு சேராகவும் குடம், மக்கு, வாளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ காரச்சட்டி, அதாவது கட்டுமான துறையில் பயன்படுத்த அந்த காரச்சட்டி நிறைய பார்க்கலாம் நீங்கள் ரோடு ஓரத்தில். அப்படிங்கிறது கருப்பு கலரில் அந்த பிளாஸ்டிக் சேர் அதெல்லாம் பொறுத்தவரைக்கும் இருக்கும், பொம்மைகள் இருக்கும். அக்ரிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஓஸ் தயாரிக்கிறாங்க, கருப்பு ஓஸ் தயாரிக்கிறாங்க. பிவிசி பைப்புக்கு சிபிவிசி, யூபிவிசி, அதுக்கப்புறம் பாத்ரூம் டோர்ஸுக்கு அப்படிங்கிறது போதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. தார்பலினுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய அப்படிங்கிறது போதுக்கும் அந்த விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு இயற்கை உரம் தயாரிக்கக்கூடிய அந்த பயோமெட்ரிக் கவருக்கு பயன்படுத்துகிறாங்க. நம்ம அன்றாடம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடிய கேரி பேக்குக்கு அப்படிங்கிறது ரீசைக்கிளிங் மெட்டீரியல் பயன்படுது. அப்போ இதனுடைய பயன்பாடுகள் அப்படிங்கிறது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றப்படுகிறது. அப்போ திரும்பவும் அப்படிங்கிறது அந்த ரீசைக்கிளிங் மறுசுழற்சி அப்படிங்கிறது என்னன்னா, நீ பயன்படுத்தி தூக்கி வீசக்கூடிய அந்த பொருளை சேகரித்து திரும்பவும் இன்னொரு பொருளுக்கு அது ஒரு மூலப்பொருளாக பயன்படுகிறது என்பதால் இந்த தொழிலுக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. ஒரு அழிவே இல்லாத ஒரு தொழிலை நாங்க உங்களுக்கு சொல்றோம். அப்ப இந்த தொழிலை நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக நம்ம சந்தித்து இந்த இயந்திரத்தை நீங்க பார்த்து இந்த தொழிலை பற்றி இன்னும் விவரங்களை கேட்டறிந்து இந்த தொழிலில் நீங்க இணைஞ்சிக்கலாம். நீங்க பணம் கட்டிட்டா உடனே இயந்திரத்தை நீங்கள் எடுத்து செல்லலாம். தயார் நிலையில் இயந்திரங்கள் இருக்கிறதுனால நீங்க பணம் கட்டிட்டு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு சில பெரிய இயந்திரங்கள் அப்போ பொதுவாக நீங்க கட்டிட்டு ஒரு 15 நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி ஒரு ஹெச்பி, 2, 3 ஹெச்பி, 5 ஹெச்பி, 10 ஹெச்பி எல்லாம் ரெடி ஸ்டாக் அவைலபிள். அதனால் நீங்கள் எப்போ வந்தாலும் பணம் கட்டிட்டு உடனே நீங்கள் இயந்திரத்தை எடுத்து செல்லலாம். அப்போ பிளாஸ்டிக் மறுசுழற்சி தொழிலில் ஒரு மாபெரும் புரட்சியை நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய முதலீடு போட்டு குறைந்த லாபத்தை நீங்கள் சம்பாதிக்க ஆசைப்படுவதை விட குறைந்த முதலீடை போட்டு அதிக லாபம் தரக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டிலின் தொழிலில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.